இப்போ இந்தியாவோட பாரம்பரியமான இனிப்பு வகையில் இது சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரட் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். கேரட்டு நெய்யிலையும் பாலுலேயும் வெந்து 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 நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைட்னஸ்க்காக நம்ம சேர்த்த ரவை அதுவும் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நல்லா சுவையாக இருக்குண்ணா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா? சரி, நீங்கள் பேசினீங்களா? நாங்கள் போய் வரோம். பேக் பண்ணியாச்சு. வணக்கம். இப்போ இந்தியாவோட பாரம்பரியமான இனிப்பு வகையில் இது சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரட் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். இந்த கேரட் ஜாமுன் குலாப் ஜாம் மாதிரி கேரட் ஜாம். ஆமாம், குலாப் ஜாமுன் தம்பி சொன்ன மாதிரி குலாப் ஜாமுன் மாதிரி. குலாப் ஜாமுன் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்து ஜீராவில் போடுவோம். இந்த கேரட் ஜாமுன் கூட ஒரு சில பொருட்கள் சேர்த்து அந்த குலாப் ஜாம் வடிவம் கொண்டு வர போகிறோம். இன்னொன்று இது நேச்சுரலான கேரட்டில் செய்கிறது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான அந்த வண்ணம், ஸோ அதோட பண்ணி சாப்பிடக்கூடிய பார்க்குறதுக்கு ஒரு லட்டு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாமுன் பண்ணி இதுக்கு ரபடி ஒன்று ரெடி பண்ணணும். ரபடியா? ரபடி. இந்த இனிப்பை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும், அதே சமயத்தில் பக்குவமும் வேணும். ஏன்னா வந்து கேரட்டுன்னும் போது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெகுலராக ஸ்வீட்டுனால கேரட் அல்வா மட்டும்தான் மைண்டில் வரும். ஸோ இதில் வரும் குலாப் ஜாம் பதத்தில் கொண்டு வரணும் போது அந்த கரெக்டான பதத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்களை கரெக்டாக சேர்க்கணும். தேவையான பொருளை நாங்கள் காட்டுவோம், அது கரெக்டான லெவலில் சேர்த்தால் தான் அந்த டைட்னஸ் கிடைக்கும். அந்த டைட்னஸ் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அந்த குலாப் ஜாமுனோட அந்த ரவுண்டு வடிவத்தில் பந்து மாதிரி பிடிக்க வரும். 2 வார்த்தையில் முடிச்சிருவோம். ரொம்ப நேரம் பேசுகிறேன். இல்லை தம்பி, அப்படி இல்லைன்னா நம்ம குலாப் ஜாமுன் எண்ணெயில் பொரிக்கிறோம், டைட்னஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த கேரட்லேயே பண்ணுறதால அடுத்து ரபடியில் ஊறும் போது என்ன ஆகுனா கரைஞ்சி போயிடும். இதில் என்ன ஒரு மாற்றம் தெரியுமாண்ணா? நம்ம பேக்கரியில் இல்லை ஸ்வீட் ஸ்டாலில் இல்லை கடைகளில் வீட்டில் செய்கிற மாஸ்டருங்க பொருளை சொல்லுவாங்க, வருவாங்க, சரசான்னு செஞ்சு முடிச்சுட்டு இருந்தால் உன் பொருள் பணத்தை கொடுன்னு போயிடுவாங்க. நம்ம மாஸ்டருங்க அப்படி இல்லை, விளக்கத்தையும் சொல்கிறாங்க, வீணாக்காமலையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம், மக்களுக்கும் விநியோகம் பண்ணுறோம். கேரட்டை வச்சு ஒரு ஜாமுன் எப்படி செய்யணும் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்ட போகிறோம். காட்டலாமா? நம்மளோட பண்டிகைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது, அடுத்தடுத்த பண்டிகைகள். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான உணவை செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிடணுன்றதுக்காக இந்த வித்தியாச உணவுலாம் நாங்கள் எடுத்து காட்டுறோம். அதுக்கான செய்முறை எப்படி, அதில் பக்குவங்கள் எப்படி, எவ்வளோ நேரம் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இது எல்லாமே இந்த காணொலியில் உங்கள் தொடர்ந்து வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேரட் குலோப் ஜாமுனுக்கும் குலோப் ஜாமுன் இல்லை, கேரட் ஜாமுன். கேரட் ஜாமுன். நீங்கள் நல்ல கேரட்டாக இருந்தால் குலோப் ஜாமுன் கேரட். திரும்ப குலோப் ஜாமுன். கேரட் ஜாமுன் ரபடி ஸ்வீட் 2 பண்ணுறாங்களாட்டுக்குதா? 2 இல்லைப்பா. ரபடின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஸ்வீட்டு தான். தனியாகவே நம்ம சூடாகவும் குடிக்கலாம். நம்ம எப்படி பாதாம் பால் குடிக்கணும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நார்த் இந்தியாவில் ரபடி தனியாகவே செஞ்சு சூடாகவும் குடிப்பாங்க. அந்த ஸ்வீட்டில் இந்த ஜாமுன் சேர்க்க போகிறோம், கேரட் ஜாமுனும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஸ்வீட்டில் 2 ஸ்வீட் ஐட்டம் வரும். 2த்தையும் சேர்த்து தான் காம்பினேஷனாக சாப்பிட போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். துருவி வச்ச கேரட், ரவை, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கஸ்டர்ட் பவுடர், பாதாம் பவுடர், பசுமாட்டு பால், பசுமாட்டு நெய், இதிலேருந்து எடுக்கப்பட்ட மில்க் மெய்ட், உப்புத்தூள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நாங்கள் வந்து சர்க்கரை அப்படின்றது ஒன்று வச்சுருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்லேயே இனிப்பு வந்து அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டால் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேரட் ஜாமுக்கும் நேந்தல் வைக்கிறோம். நேந்தல் இல்லையா? நீங்கள் வீட்டில் ஒரு 1/2 கிலோ கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் எடுத்துங்க. நெய் உடனே 1/4 லிட்டரும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் இந்த ஸ்வீட் வந்து செய்யணுங்க. அதுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவு கேரட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துங்க. நெய்யிலே இது நல்லா வதங்க நல்லா சாஃப்ட் ஆகும். சார் நெய் எடுத்துருவா. நெய் உடனே அடுத்தலாம் நெய் சேர்க்கக்கூடாதுங்க. கேரட்டில் உள்ள தண்ணி சுண்டும், கேரட்டில் உள்ள தண்ணி வெளியில் வரும். வெளியில் வர தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். எடுத்தோடனே மொத்தமாக நெய்யெல்லாம் போட்டுறக்கூடாது. ஒரு 200 ml பால் சேர்த்துங்க. நல்லா 3/4 வேக்காடு வந்திருக்கு இல்லையா? ஆமாங்க, இன்னும் ஒரு 1/4 வேக்காடு இந்த பாலில் நல்லா வதங்கி வரணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க. அப்படியே பால் சுண்ட சேர்த்துக்கிறோம். பால் அப்படியே சுண்ட ஏன்னா கேரட் ஃபுல்லாக வதங்கி வரும். இதே பாரு குங்குமம் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பால் சேர்க்க நல்லா சுண்டி வரும். நீங்கள் சேருங்க, நான் கிண்டுறேன். மீண்டும் நம்ம கொஞ்சமாக பாலை ஊற்றி சேர்த்துன்னு இருக்கோம்.
இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம், இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டு முன்னே இருந்ததுக்கு அதோடைய வண்ணமும் மாறுது, தன்மையும் மாறுது. நல்ல பசு மாட்டு நெய், திரும்ப நெய். ஒரு 1/2 கிலோ கேரட்டுக்கு பால் ஒரு 200 ml. அதுக்கப்புறம் வந்து நல்லா சுண்ட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டே வாங்க, நெய்யும் சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூனாலும் மில்க் மேட் சேர்த்துங்க ஸ்வீட்னஸ்க்காக. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் அந்த ரபடியில் ஊறும் போது நெய்யோட ஃப்ளேவர் இந்த கேரட்டில் நல்லாயிருக்கும். சூப்பர். இதான் முக்கியமான ஸ்டேஜ். 1 கப்பு அளவு ரவை சேர்க்க போகிறோம். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் அப்படியே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ரவையை வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவையிலே அப்படியே டைட் ஆகணும். ரொம்ப ஸ்லோவாக ரவையை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஹீட்லேயே ரவை குக் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி நல்லா டைட் ஆகணும். அந்த நெய் அதுலேருந்து அப்படியே விட்டு வெளில வரணும். அதோடு சேர்த்து தான் நம்ம பிடிக்கணும் அந்த ரவுண்டு, அந்த குலாப் ஜாமுன் ரவுண்டு நல்லா பிடிச்சிருக்கு ஐயா. இன்னும் நல்லா வதங்கணும். அந்த வெள்ளெல்லாம் அப்படியே மறையணும். கேரட் கலர் தான் வரணும். பார்த்துருப்பீங்க அட்டகாசமாக அப்படியே நெய்யிலே கேரட்டை வந்து நல்லா வதங்க அப்படியே நெய்யை சேர்த்து பாலை ஊற்றி அப்படியே கேரட்டை நல்லா வேக வச்சு அதுலேயே ரவையை சேர்த்து நல்லா டைட் ஆக்கியாச்சு. இந்த மாதிரி டைட் ஆக்கினா தான் அந்த நெய்யோட அந்த சுவையும் இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த மில்க் மைடு கேரட்டோட எக்ஸ்ட்ரா சுவை, அந்த இனிப்பு சுவையும் இருக்கும். இது அப்படியே ஒரு ஜாமுன் மாதிரி. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஜீராவில் ஊறி, அந்த மாதிரி சாஃப்ட்னஸாக ஒரு பாலாக பிடிச்சி வச்சுக்கணும். இதை இப்போ ஆற வச்சா நல்லா டைட் ஆகிடும். ஆற வச்சுக்கலாமா? ஒரு சின்ன பவுலில் கஸ்டர்ட் பவுடர், நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இது வெண்ணிலா ஃப்ளேவர். இந்த மாதிரி பல ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு. அப்படியே பால் ஊற்றிக்கிட்டே கஸ்டர்டை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி பதம் வரக்கூடாது. ஒரு 50 ml பால். பால் காய வைக்க போகிறோம். வழக்கம் போல் சுடு தண்ணி வைக்கிறோம். ரொம்ப கஷ்டமான சமையல்ல. ஐயோ, என்ன சாதாரணமாக சொல்லிட்டீங்க. சுடு தண்ணி எதுக்கு தான் வச்சிங்க? நல்லா இந்த மாதிரி கரண்டியும் நல்லா அலசிக்கணுங்க. ஆமாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு பாலை நல்லா காசிக்கணுங்க. நல்லா எதுக்கு? நம்மளுடைய ரபடிக்கு. ரபடி பால் பொங்குது பாலா. பொங்குதா? இந்த மாதிரி பொங்குற நேரத்தில் நம்ம கலந்து வச்சிருக்க கலவையை அதில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலக்கி எடுத்துக்கோ. இது அப்படியே நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். இதுலேயே இப்போ நம்ம பாதாம் பவுடரை சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் பவுடர் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதிலே நல்ல ஏலக்காய் வாசனை இருக்குது. நல்ல அட்டகாசமான வாசனை வரும். ரபடி அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குங்க. கலர் நல்லா கொதிக்கணுமா ஐயா? அவ்வளோதான். திக்னஸ் வந்தாலே போதும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இறக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ட்ரேயில் அப்படியே ரபடியை ஊற்றிக்கிறோங்க. ஓகேங்க ஐயா. இந்த ரபடின்றது நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இந்த ரபடின்றது ஒரு விதமான ஸ்வீட்டுன்னு. இந்த ஸ்வீட்லேயே வந்து நட்ஸு, நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம சூடாகவும் குடிக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து நார்த் இந்தியா ஃபங்க்ஷனில் ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸாகவும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரபடி தான் இது. ஸோ இப்போ இது ஒரு ஸ்வீட் நீங்கள் தனியாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரபடி தான் இப்போ நம்ம குலாப் ஜாமுன், காலாம் ஜாமுன்லாம் பார்த்தீங்கன்னா ஜீராவில் ஊற வைப்போம். ஜீராவுக்கு பதில் இப்போ அந்த கேரட்டை வந்து நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்டாக பிடிச்சி ரபடியிலே ஊற வைக்க போகிறோம். இதுதான் இதில் சிறப்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லட்டு மாதிரியே இல்லை? கண்டிப்பாக. இந்த மாதிரி சாஃப்டாக உருட்டி பாதி வந்து ரபடிக்குள்ளே போகணும், மீதி அப்படியே வெளியே இருக்கணும். இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிறோம். பாடி கார்டு நம்மளோட சேர்ந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உருட்டு அட்டகாசமாக இருக்குயா. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ரவா தான் இருக்குது, கேரட்டு ரவா தான் அந்த சாஃப்ட்னஸ்ஸு. அப்படியே இப்போ ரபடியில் இறக்கணுங்க. இந்த நெய் சுவையோட பாதி ஊறணும், பாதி வெளில இருக்கணும். எந்தளவு திக்காகி கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய கேரட் ரவா லட்டு ஜாமுன் மாதிரி தயார் பண்ணி நம்ம ரபடியில் இறக்கியிருக்கோம். மேல் அலங்காரத்துக்கு பருப்பு வகைகள், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்க போகிறோம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு,
முந்திரி பருப்பு. நம்மளுடைய ரவா ஜாமுன் ரபடி தயாராகிடுச்சுங்க. இப்போ அதை வந்து 2 விதமாக சாப்பிட்லாம். இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூடோடு இருக்குது, எப்படியும் சாப்பிட்லாம். இல்லை நாங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்ற முறை ஒன்று தாங்க. காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் ஜாமுனை அந்த ரபடியோடு கலந்து உடச்சி தான் சாப்பிட்ணும். ஸோ அப்படி சாப்பிடும்போது தான் அதோட 2ஓட சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியும். தெரியுது மாஸ்டர், பாதி முழுகி இருக்குது பாதி முழுகாம எப்படி உருட்டு மாரி உருட்டி சாப்பிடணுமா, இல்லை பாதி டேஸ்ட்டு பிடி பாதி டேஸ்ட்டு ரபடியோடையா? இல்லை, நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு காட்டுறோங்க, தம்பி அதை வேடிக்கை பார்க்கணும். அது அதுங்க சரியான அபிஷேகம். சுடு தண்ணி காசுன்னு வர பார்த்தீங்களா எவ்வளோ வேலைப்பாடுன்னு. சுடு தண்ணி வச்சு குளிச்சா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பணும் மக்கள். இவ்வளோதான் தம்பி உனக்கு. எங்களுக்கு வேறு கரண்டி வருது, ஓ நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். தலையில் முண்டு ஊற்றி ஊற்றலாம். சுடு தண்ணியா? சுடு தண்ணி இல்லைங்க, பாதாம் பிஸ்தா. அதையில் ஆக்கல நீ தானே தலையில் முண்டு ஊற்று சொன்ன. தலையில்னா நான் இதனுடைய தலையில் சொன்னேன். பருப்பு வகைகளை ஒன்றா கலந்துட்டோமா? கலந்துட்டீங்க. ஏ சூப்பர். இனிப்பாக இருந்தாலும் உப்பாக இருந்தாலும் அளவாக இருக்கணும் தம்பி. சூடனே பாண்டா இல்லைங்க, நான் கண்ட்ரோல் மீறி தான் இருப்பேன். நல்லா ஊற்றுங்க. இப்படி தாங்க சாப்பிட்ணும். என்னடாது கஷ்டப்பட்டு மணி நேரம். அப்போ ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு குலாப் ஜாமுன்குள்ளே எப்படி இருக்கும், இந்த குலாப் ஜாமுன் மாதிரியே அப்படி எடுத்து அப்படியே ரபடியோடு எடுத்து முதல்ல நம்ம ரபடியை ருசிப்போம், அப்புறமா அதை உடைப்போம். குலோப் ஜாமுனை உடைச்சோமா, எடுத்து உள்ளே ஊற்றுறோமா, அப்படியே சொல்லணும்னா இந்த கேரட்டுங்க. கேரட்டு நெய்யிலையும் பாலுலேயும் வெந்து 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 நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த டைட்னஸ்க்காக நம்ம சேர்த்த ரவை அதுவும் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது நம்மளுக்கு தட்டுப்படுற பருப்பு வகைகள் அதுவும் சூப்பராகவே இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு இனிப்புக்குமே சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம சேர்ப்போம். ஆனால் இந்த இனிப்புக்கு பார்த்தோம்னா நம்ம எந்த விதமான சர்க்கரைகளும் சேர்க்கல. அவ்வளோ நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டான அளவு இனிப்பாகவே இருக்குங்க. நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பேக்கரி பக்கமே நீங்கள் 2 பேரும் போக மாட்டீங்க, ஆனால் பேஷா இந்த மாதிரி செய்கிறீங்களா, அது எப்படி? இதுக்கு என்னங்க பதில் சொல்லலாம்? நாங்கள் அதிகபட்சம் ஹோட்டல் கூட தான் அதிகமாக போக மாட்டோம். ஆனால் ஹோட்டல் உணவை சமைக்கிறோம். வெளிநாட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஸ்ரீலங்கா மட்டும் தான் போயிருக்கோம். ஆனால் மற்ற வெளிநாட்டு உணவுகள்லாம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு உணவில் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் வந்து இதை வந்து இப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கன்றாங்க. நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படியோ சமைச்சு மக்கள்கிட்ட காட்டுறோம். ஆனால் எப்படி காட்டலாடா தம்பி, பேச விட்டுட்டு முடிச்சிட்டாருங்க. சூப்பராக இருக்குண்ணா. அந்த கேரட்டோட அந்த வண்ணம் அந்த ரவையோட அப்படியே சேரும் போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் ஆகும். கேரட்டுக்கு நேச்சுரலாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்குது. அதனால தான் இதில் வந்து சர்க்கரையே பயன்படுத்துகிறேன். கொஞ்சோண்டு மில்க் மேடு, இன்னொன்று அந்த எக்ஸ்ட்ரா சுவை பாதாம் பவுடர் சேர்த்தோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதுவே போதுமானது. அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட டெக்கட்டலை. பாடி கார்டு கூட செய்யும்போது சொன்னேன் நெய் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அட்டகாசமான ஒரு டெசர்ட் ஸ்வீட் இது. வழக்கமாக சாப்பிட்ற குலாப் ஜாமுன் காலால் ஜாமுன் இதை சாப்பிட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமும் இருக்குது, நல்லா சுவையாக இருக்குண்ணா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா. சரி, நீங்கள் பேசினீங்களா, நாங்கள் போய் வரோம். பேக் பண்ணியாச்சு. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு கேரட் வச்சு எப்படி ஒரு அருமையான ஜாமுன் செய்கிறதும் காட்டியிருப்போம். அது ஒரு ரபடி உங்களுக்கு செய்கிறத காட்டியிருப்போம். இதே போல் வித்தியாசமான உணவு வகைகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.